என்னம்மா வீட்டில் சமைச்சு 4 நாள் ஆச்சுக்கா. என்னம்மா பண்ண சொல்ற? பணம் ஏதாவது? உனக்கு தெரியாதா அஞ்சல, வேலைக்கு போய் 10 நாள் ஆச்சு. நாங்களே பிள்ளை குட்டியை வச்சுட்டு கஷ்டப்படுறோம். கொஞ்சம் அரிசியாவது. நீ வந்து கேட்டுட்ட, நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மழையில நாங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கோம். நீங்க கிட்ட வந்து கேட்குறியே. கேட்டுக்கலாம்ல. என்ன புள்ளமா நீ போய் கஞ்சிச்சு கொடுப்போம், மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்து போமா. நம்ம போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஐயா இந்த மழை வேற எப்போ விடுன்னு தெரியலையே. இந்த நேரத்தில் எங்கடா மேஸ்திரி ஊட்ட போட்டு போய் தொலைஞ்சா? இல்லையாடா, எல்லாருக்கும் மலைப்பாடு நம்பி வந்தா இவனையும் காணும். என்ன பண்ணுறது? சரி, நீ சினிமாவுக்கு போடுறான், நான் வேலைக்கு போகிறேன். சார்ஜ் வேறு போடாமல் சொல்லிருக்காங்கன்னு தெரியலையே. மூணு லைன் வேறு கிடைக்கலையே. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. எல்லா விஷயத்துலையும் தைரியமாக இருக்கும். வாழ்க்கையில் முதல் முறையாக பயம் வருது. எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. காசுன்னு பார்க்காம கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு எனக்கு அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக போயிடுச்சுடா. ஏண்டா இப்படியே போனா நம்ம பொறுப்பு என்னடா ஆகுது? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த நேரம் பார்த்து நமக்குன்னு உதவி செய்கிற யாருமே இங்கே இல்லையடா. காசெல்லாம் செலவாகி போயிடுச்சுடா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையடா. இந்த நேரத்தில் அவன் வேற படுத்து படுக்கையாக கிடக்குறான். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவன் சாப்பிட்டு 10 நாள் ஆகுதுடா. நாம் 5 ஆம்பளைங்க இருந்தும் கூட ஒரு பொட்டச்சு அரிசிக்காக வீடு வீடாக அலையிறாங்கடா. டேய், இப்போ பிரச்சனை அது இல்லடா. அவனை எப்படியாவது எந்திரிச்சு நடமாட வைக்கணும்டா. என்னங்க என்ன வாங்கல? வாரேன், இருங்கடா, வந்துடுறேன். என்னவா இருக்கும்? நம்மள மாதிரி இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் காடு 6 மாதம் வீடு 6 மாதங்கிற கதை தான். வேலை இருக்கும்போதே சேர்த்து வச்சுக்கிட்டா தான் தப்பிக்க முடியும். வாங்கடா, நம்மளுக்கு இது மாதிரி நடந்துடே கிடையாதுடா. 5ஆம் வந்துக்கு அப்புறம் இது மாதிரி நடக்குது. போடா, அவள் வந்ததுனால தான் இந்த அளவுக்காவது நம்ம யோசிக்கிறோம். இல்லைன்னா வாங்குற காசெல்லாம் எவ்வளோது ஒருத்திட்ட போய் கொட்டிட்டு தான் இருந்திருப்போம். பேசுகிறான். வெளியில வந்த ஒரே வழியா இருக்கு மச்சான். ஏண்டா மாறி உள்ளதானடா வந்தான், அவனை தைலம் தேய்ச்சி விட சொல்ல வேண்டியதானே? மாறிதானே. என்னங்க இப்படியா ஆளாளுக்கு யோசிச்சுட்டே இருந்தா என்ன பண்றதா உத்தேசம்? அதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல இருந்துச்சு. புரியலனா? எங்களுக்கு மேஸ்திரி முதலாளியை விட்டா வேற யாரையும் தெரியாது.
அதையும் மீறி அவன்கிட்ட போய் கடன் கேட்டால் எங்களுக்குன்னு எவனும் தரமாட்டான். அதான் எனக்கும் தெரியுமேங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களை யார் கடன் கேட்க சொன்னா? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பீங்களா? கேட்பீங்களா மாட்டீங்களா? ம். ஏய், இது தங்கம்டா. விலை என்ன தெரியுமா? 6000 ரூபாய். கையில காசு இல்லைன்னு வித்து தண்ணி கிண்டி அடிச்சிடாதீங்கடா. உங்களை சரக்கு தான் அடிக்க வேணான்னு சொன்னாரு, ஒரு உயிரை காப்பாற்ற வேணான்னு சொல்லலையே. இல்லை அஞ்சு, இது வேணும். என்ன வேணாம்? ஒரு வயசு பையன் பச்சை தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுக்குது. ஒரு வயசு சோறு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? சொல்றது கேளுங்க, மழை வேற விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா அதை நாம கை கழுவிடுவோமோன்னு பயமா இருக்குங்க. இல்லை அஞ்சு, நாளைக்குள்ளே எல்லாம் சரியாயிரும். பாரு, வானம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரலாம். ஐயோ, அது அப்புறம் பாத்துக்கலாங்க. பசிய கூட தாங்கிடலாம். ஆனா இது ஒரு உயிர் விஷயம். ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட அனுபவமே போதுங்க. இந்தாங்க, இதை முதல்ல வித்துட்டு அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. என்ன தப்புக்குலாம் இது தேவைதான்டா. ஏய், மழையில எங்கடா போற? டேய், உங்களுக்கு நெஞ்சுதான் போக போறேன். வயிற்று கலக்குதுடா. இதை எடுத்து வித்தா ஒரு 10 நாளைக்காவது பழக்க விடும்ல. எத்தனை கடை ஏரியா இருந்தாலும் ஒருத்தன் கூட தாலியை வாங்க மாட்டானே. ஏன், அதுவும் தங்கம் தானே? ஆனா இது வரைக்கும் இப்படி ஒரு திருட்டு வேலை செஞ்சதே இல்லையே. தாலியை வித்துட்டு வர இவ்வளவு நேரமா? முதலாளிக்கு தெரிஞ்சா எங்கிருந்தோ அந்த அஞ்சம்மாவே நம்மளை காப்பாத்த தாலியே விற்க துணிஞ்சதுக்கு அப்புறம் மற்றதை பத்தி கவலையே இல்லை. காப்பாற்ற முடியாது நினைச்சியா? அதனால நீங்க உனக்கு முடிவு தேடிட்டியா? எங்க போனாலும் நம்ம 5 பேரும் ஒன்னா வரடா போவோம். இப்ப நீ மட்டும் தனியா போயிட்டேடா. கறி சாப்பிடுவேன், கறி வாங்கிட்டு வந்து மச்சான். இப்படி நீயே கறி கடையா போயிட்டேடா. என்ன திடீர்னு எலெக்ஷன் வச்சிருக்காங்க? கேஸ் ஆமா, இந்த பிரச்சனையை திடீர்னு கிளப்பிப்பா. புரியல. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. இது வரைக்கும் நம்ம அசோசியேஷனில் எலெக்ஷனே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சேர்மனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இந்த தடவை நம்ம எலெக்ஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம்.
இது ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு எலெக்ஷன் தேவையா? நீங்களே சொல்லுங்கள். கட்டாயம் தேவைதாங்க. இதுவரை தகுதிங்கிற அடிப்படையில் சேர்மனை செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ தகுதியே இல்லாத ஒருத்தனை சேர்மனாக செலக்ட் பண்ணணும்னா அது முடியுமா? யோ, இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. என்னை விட தகுதியானவன் இந்த அசோசியேஷன்ல எவையா இருக்கா? தகுதிங்கிறது பணத்துல மட்டும் இல்ல, கௌரவத்திலும் இருக்குல்ல. ஏய், என் கௌரவத்துக்கு என்னடா குறைச்சது? அதான் ஊரே சிரிக்குதே. உன் பொண்ணு ஒரு பொறுக்கி கொத்தனார் ரூபாய் பின்னாடி சித்துறான்னு சொல்லி, அதுக்கப்புறம் உனக்கு எங்கடா இருக்கு கௌரவம்? ஏய், அனாவசியமா என் பொண்ணை பத்தி பேசுறேன். நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்டா. யாரா அனாவசியமா பேசுனா? இத பாருடா, ஆதாரத்தோட தான்டா பேசுறேன். நல்லா பாருங்க. நான் வந்து கேட்கும்போது பொண்ணு தரமாட்டேன், நீங்க இப்ப தாறுமாறாவில் இருக்கு. இப்ப பேச வேண்டியதானே? ஏன் வாய் அடைச்சு போயிருக்க? மானத்தை வாங்கிட்டாளே. ஏய், என் பொண்ணா இருந்திருந்தா கண்டம் துண்டமா வெட்டி காக்காயி போட்டிருப்பேன். பொண்ணை பத்தி பேசுறேன், கொலை விழுண்டா. என்னடா அவனுக்கு வக்கால் கிளம்புங்க, ஏதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். நீங்களும் கொஞ்சம் உட்காருங்க. கூடி சீக்கிரம் நான் யாருன்னு போடா, கேட்டா போ. இந்த கண்கொள்ளா காட்சிய தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஒட்டி உன்னை சந்தி சிரிக்க வைக்கிறனா இல்லையா பார். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.